ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி பிலிப்பியன் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 பிலிப்பியர் 1:5. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. திரும்ப சொல்லுகிறேன், உங்களில் நற்கிரைகளை ஆரம்பித்தவர் இஸ் த ஒன் who started Christian life in your life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவர் பாதியில யாரையும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் எனக்கும் இருந்தது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலே, எழுதுகளிலே, இது முடியுமா, இது சாத்தியமா, தொடர்ந்து ஓட முடியுமா? ஊழியத்திற்கு வந்த பிறகும் அந்த கேள்வி, தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியுமா? இல்லையே திரும்பமாக உலகத்திற்கே வேலைக்கே போய்விட முடியுமா? ஆனால் ஒன்று தெரியும், அந்த வசனம் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, நற்கிரியை தொடங்கினவர். இஸ் the one who started our life. தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரை. மரணமோ வசனப்படுறது அழகான வார்த்தை, முற்றும் முடிய. ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அடுத்து இன்னொரு வார்த்தை முடிய நடத்தி வருவார் என்று விட்டு விடுகிறார். இஸ் the one who start, is the one who finish. அவர் நிச்சயமாய் அதை செய்வார். இன்றைக்கு அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் சொல்ல வரும் வார்த்தை தொடங்கினவர். யார் தெரியுமா? இயேசு. இன்னைக்கு அவர் வாழ்க்கையை தொடங்கி இருப்பாரானால் நடத்துவார். நீங்களாக பரவசத்தின் அடிப்படையில, உணர்ச்சியின் அடிப்படையில, நிறைய பேர் ஏதோ ஒரு அடிப்படையில ஊழியத்து வராங்க. ஆனா 10 நாள் நிக்கிறதே இல்லை. நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன், நான் இறையர் கல்லூரியில் 16 ஆண்டுகள் ஆசிரியராய் பணியாற்றினேன். அங்கே படித்த பாதி பேர் இன்றைக்கு உலக வேலை செய்கிறார்கள். மளிகை கடை, சைக்கிள் ஷாப், இன்னும் பல வேலையை செய்கிறாங்க. அதுக்கு இந்த 2 ஆண்டுகள் இறையர் கல்லூரி தேவையே இல்லை. அப்படியானால் ஆண்டவர் ஆரம்பித்திருப்பாரானால் அதை முற்றுமுடி நடத்துவார். வாழ்க்கை கூட, ஊழியங்கள் கூட. இன்னைக்கு உணர்ச்சிகளை நம்பித்தான் ஊழியம். அவர் ஊழியம் பண்றார், நான் ஊழியம் பண்றேன். ஒரு போட்டி பொறாமை. இந்த ஊழியர் ஐக்கியங்கள்லாம் கூட பாருங்களேன், ஒரு போட்டி பொறாமை தான். அவர் கூட நடத்துறார், நான் கூட நடத்தணும். அவர் கன்வென்ஷன் நடத்துறார், நான் கன்வென்ஷன் நடத்தணும். வேண்டாம். அந்த வார்த்தையை படிக்க கேளுங்கள். அவர் தொடங்கினார், அவர் தொடங்கி இருப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு ஊழியர்களே, காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன் வில் ஹேவ் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். அவர் தொடங்கினால் அடுத்த வார்த்தை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். எப்படி நடத்துவாராம்? முற்றும் முடியுமாய். ஏனென்றால் அவர்தான் வாழ்வின் அஸ்திபாரம். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து இல்லாமல் ஊழியம் இல்லை. கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த வார்த்தை திரும்ப, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் கிரைஸ்ட். அவர் இல்லாது அது இல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இது புரியல. அப்படியானால் நான் 2 வாசிச்சுங்க, நானும் அவரும். அந்த வார்த்தை படிக்கிறேன், உங்களில் தொடங்கினவர். அடுத்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த நீங்களும் அவரும், நானும் அவரும் இல்லை என்றால் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒருவேளை தொடங்கினது நானா இருக்கலாம், முடிப்பது அவரா இருக்க வேண்டும். தொடங்கினவர் அவராய் இருந்தால் அவரே உங்களுக்கு முடிப்பார். அந்த வார்த்தை சொல்லுகிறது தொடங்கினவர். அப்படியானால் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம். இப்படி சொல்ல நம்புகிறேன், அந்த தொடங்க செய்தவர் அவர்தான். இஸ் தி ஒன் ஹூ ஸ்டார்டட். அப்படியானால் தொடங்க செய்தவருக்கு அதை முடிக்கவும் தெரியும். நீ அநேக நேரங்களிலே நாமே தொடங்குகிறோம். ஒரு வீடு we start, பட் அது அன்பினிஷ்ட். ஊழியம் நாம் செய்கிறோம், ஆனா அது நிக்கல.
எதுவுமே நான் 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 நிற்காது. அவர் செய்வாரானால் அது நிற்கும். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் செய்வாரானால் அது நிற்கும். கர்த்தர் வீட்டை கட்டினால் அது ஸ்திரமாயிருக்கும். நீங்கள் அறிவு, பணம், படிப்பு, அந்தஸ்து என்னை கேட்கிற யாரானாலும் அறிவால் கட்ட முடியாது, பணத்தினால் கட்ட முடியாது, பதவியினால் கட்ட முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் கட்ட முடியும். எனவே இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது அந்த பிரயாணத்திற்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம், the greatest promise for the Christian life. 2 காரியங்கள். நம்பர் 1, he has given the strength and also he has given the source. திரையில் பாருங்கள், பலனையும் தருகிறார், அதற்குரிய மூலப்பொருட்களையும் தருகிறார். எப்படி வேணா எடுத்துங்க, மூலப்பொருட்களையும் தருகிறார், பலனையும் தருகிறார். he gives source. கவனிங்க, தொடங்கினவர் சோர்ஸும் தராரு, ஸ்ட்ரென்த்தும் தராரு. நீ சில பேர் சோர்ஸ் இருக்குதான ஸ்ட்ரென்த் இல்லை, சில பேர் ஸ்ட்ரென்த் இருக்குதான சோர்ஸ் இல்லை. புரிய நினைக்கிறேன். அதாவது இஸ் அ சோர்ஸ், வாக்கு பண்ணினவர். உங்களுக்கு என்ன தேவையோ சோர்ஸ் என்ற வார்த்தைக்கு உபகரணங்கள். ஒரு சமைக்கணும், அதுக்கு எல்லாம் வேணும் இல்லையா? மளிகை சாமான் வேணும், அது இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? அவர் தொடங்கினவர்கிட்ட எல்லாமே இருக்குது. தொடங்கினவர்கிட்ட எல்லாமே. உனக்கு என்னெல்லாம் தேவையோ, வாழ்வு, வசதி, ஊழியம், இடம், எதிர்காலம், நன்றாய் கேளுங்கள். He has a source for everything. இந்த ஊழியத்தை செய்ய சொன்னவர் ஒண்ணுமே இல்லை, அடிப்படை தேவையே இல்லை. பல நேரங்களில் விட்டுவிட, தொலைக்காட்சி ஊழியத்தை விட்டுவிட நினைத்தேன், முடியவில்லை. தேவை சந்திக்க இது போன்ற பல தொலைக்காட்சிகளிலே பேசுகிறேன். ஆனாலும் திரும்ப திரும்ப ஒரு வசனம், ஒரு வார்த்தை, நடத்துவேன் நடத்துவேன் நடத்துவேன். யாரிடத்திலும் எந்த பணத்தையும் வாங்கி செய்யவில்லை, நிறுவனங்களோ மனிதர்களோ. நோ, he has given the source. Not only the source, he has given the strength. அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை, என்ற கடைசி அந்த 6ஆம் வசனம், நம்பி நடத்தி வருவார் என்று நம்பி. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்பி, ஒரு 70 ஊழியர்கள் தேவனை நம்பி, 70 கிளை சபைகள் தேவனை நம்பி, தாய் தகப்பனற்ற இதுவரைக்கும் 2000 பிள்ளைகள் நம்பி, இடையிலே மக்கள் உதவி வரும், உதவி நின்று போகும். அதை கெடுப்பதற்கென்று பல மனிதர்கள் இருக்கிறார்கள். உண்மை, உதவி செய்தவர்களை நிறுத்தின மக்கள் எனக்கே தெரியும். என்னோடு கூட இருந்தவர்களே அந்த அந்த உதவி நிறுத்துவதற்கு காரணமா இருந்தவர்கள், அவர்கள் எனக்கு தெரியும். எனக்கு சமமானவர்கள், என்னோட ஆலயத்துக்கு வந்தவர்கள், ஊழியத்தில் என்னோடு பயணம் செய்தவர்கள். ஆனால் நம்பி கவனிங்கள், இஸ் a source. நம்பர் 2, a strength. அவர்தான் ஆரம்பம். அது ஒரு வார்த்தை போட்டுறது, he will perform. தமிழ் அழகான வார்த்தை, நடத்தி வருவார், நடத்துவார். நம்புங்கள், நடத்துவார். உங்களை நடத்துவார், உங்கள் குடும்பங்களை நடத்துவார், உடைய வாழ்க்கையை நடத்துவார், உடைய ஊழியத்தை நடத்துவார். இந்த முதல் குறிப்பு, the promise, the great promise. இரண்டாவது, the great potential. அவர் கொடுக்கும் அந்த பலன், அவர் கொடுக்கும் அந்த திறமை. 9ஆம் வசனத்தை படிக்கிறேன். என்னவெல்லாம் கொடுக்கிறார்? நம்பர் 1, the potential he gives. உங்க படிக்க இந்த வாசிங்க. அதாவது to face the future. கவனிங்க. முதலாவது நான் சொல்ல எல்லாமே எஃப்ல ஆரம்பிக்கும், faith. அதுக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். 9ஆம் வசனம், இன்னும் அதிகமாய் பெருக. நீங்கள் செய்கிற வேலையில இன்னும் வார்த்தை கவனிங்கள். அதாவது இன்னும் அதிகமாய் பெருக. ஆரம்பித்தார் இல்லையா? அதை பாதியில் அல்ல, இன்னும் அதிகமாய் பெருக. அவர் faith. இரண்டாவது, there is a future. 9ஆம் வசனம் 10 கூட, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. have a faith. Number 2, you have a future. 11ஆம் வசனம் கூட இருக்குது. அதாவது 10ஆம் வசனத்துல கூட அந்த வார்த்தை இருக்குது,
கிறிஸ்துவினால் வருகிற நீதிகளால் நீங்கள் நிறைந்தவளாயிருப்பீர்கள். கொஞ்சம் கடின புரிந்து கொள்ளுது. faith, the faith comes, you will have a future. எப்படிப்பட்ட ஃபியூச்சர் தெரியுமா? மகிமையும் துதியும் உண்டாகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை, தேவனுக்கு துதி செலுத்துகிற ஒரு there is a future for you. தொடங்கினவர் முற்று முடிய நடத்துவார். there is a future. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களை சோர்ந்து போயிருக்கலாம். there is a future for you. Your faith will produce the future. உங்கள் விசுவாசம் ஒரு மாபெரும் எதிர்காலத்தை, உலகத்திலே சொல்றான், ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது. அவனுக்கு விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை, ஆண்டவரே இல்லை, கிறிஸ்துவே இல்லை. அவர்களுக்கே தெரியும் போது அவரை அறிந்து அவரை புரிந்து அவரோடு வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் அதிகம் அதிகமாய், தமிழ் அந்த வார்த்தை போட்டிருக்குது, அதிகம் அதிகமாய். 9ஆம் வசனத்திலே இன்னும் அதிக அதிகமாய் அது பெருகும். இன்னும் முதல் குறிப்பு faith, இரண்டாவது ஃபியூச்சர், மூன்றாவது ஃப்ரூட்ஸ். அதை என்ன செய்கிறாராம்? 11ஆம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை, அழகான அதுல 10 போட்டது, நீதியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Praise the Lord. நீதியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை. When you have faith, you have a future. When you have future, you are full of fruits. தமிழ் அழகான வார்த்தை, கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். எத்தனை பெரிய மேன்மை! நீதியின் கனிகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, filled with the fruits. கவனிங்கள். இரண்டாவது, அது அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்யும். இந்த வார்த்தை கவனிங்கள். ஆரம்பித்தவர் முற்று முடிய நடத்துவார். அது என்ன செய்யும் தெரியுமா? முதலாவது, உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், உங்கள் மூலமாய் அநேகர் கிரியை செய்யும். 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். எனக்கு சம்பவித்தது முதலாவது நீதியின் கனிகள், கனி நிறைந்த வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, உபயோகமான வாழ்க்கை. நம்ம சொன்ன the promise of God. இரண்டாவது the potential of God, அவருடைய வல்லமை. இந்த வசனத்தை படிங்களேன், எனக்கு சம்பவிக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் அநேகருக்கு சம்பவிக்கும். அடுத்த வார்த்தை, அது அநேகருக்கு பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று, நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். சற்று என்னோட டிராவல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இட் will benefit you. Secondly, it benefit to many. அநேகருக்கு, அதாவது இந்த வார்த்தை அநேகருக்கு பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. என் வார்த்தை கவனிங்க. நம்பர் 1, God used proper way, ஆங்கிலத்தில் ப்ராப்பர்லி. ரெண்டாவது, பர்பஸ்ஃபுல்லி, உங்களை ஒரு நோக்கத்திற்காகவே வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை படிக்கிறேன். முதலாவது உங்களுக்கு, எனக்கு. அடுத்து அநேகருக்கு பிரபலமாகும்படி. உங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. சின்ன ஊழியமா இருக்கலாம், ஒரு சபை ஊழியமா இருக்கலாம், ஒரு ஜெப ஊழியமா இருக்கலாம். அது முதலாவது உங்களுக்கு, இரண்டாவது உங்கள் மூலமா அநேகருக்கு. இதே தேசத்துல ஆண்டவர் உங்களை பிரபலமாக்குவார். டோன்ட் ஹெசிடேட். தமிழ் அழகான வார்த்தை, கனி நிறைந்த வார்த்தை. முதலாவது உங்களுக்கு, இரண்டாவது அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தை உங்களுக்கு சம்பவிக்கிற எல்லாமே. நினைக்கலாம், ஏன் எனக்கு சம்பவிக்கிறது? Why these things happening in my life? The reason, உங்கள் மூலமாய் வார்த்தை அநேகருக்கு போய் சேர, உங்கள் மூலமாய் வசனம் போய் சேர, உங்கள் மூலமாய் சத்தியம் போய் சேர, உங்கள் மூலமாய் தேவனுடைய அந்த ப்ராமிஸ், வாக்கு தத்தங்கள் சேர, வார்த்தை சேர, வல்லமை சேர. பவர் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், the pronouns of God, வார்த்தைகள் போய் சேர, வாக்கு தத்தங்கள் சேர, வல்லமை சேர. எத்தனை ஊழியர்களை பார்க்கிறோம், நொறுக்கப்படுகிற, உடைக்கப்படுகிற, நிந்திக்கப்படுகிற ஊழியர்கள். ஏன் தெரியுமா? அவர்களை கொண்டு அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்கதான் சோர்ஸ். வார்த்தையின் மூலமாய், வல்லமையின் மூலமாய், கிருபையின் மூலமாய். அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், அதற்கு தேவை, நீங்க டோன்ட் கிவ் அப். 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். விசுவாசம்.
எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம். நீ கேட்கலாம், ஏன் இந்த வள நடக்குது? இல்லை, உங்கள் சம்பவிக்கிறவைகள் சுவிசேஷ பிரபலமாகும்படி. நீங்க எத்தனையோ பாடுபட்ட மனிதர்களை பார்க்கிறோமே, இவ்வளவு பாடுபட்டவர்கள் நம்முடைய தேசத்துல வளர்ந்த இவ்வளவு அவருடைய பாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் அமைந்திருக்கிறது. இரட்சகரின் பாடுகள் நமக்கு ஒரு பாடம். உங்கள் பாடுகளும் ஒரு பாடமாய் அமையும். மறக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் யாரோ ஒருவருக்கு பாடமாய் இருக்கிறது. டெக்ஸ்ட் புக். அடுத்தவர்களுக்கு நான் ஒரு பாடமாய் இருப்பதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். கிரிட்டிசம் பண்ணுவாங்க, எழுதுவாங்க, தூற்றுவார்கள். ஆனால் இந்த வார்த்தை அநேகருக்கு ஒரு பாடமாக பிரபலமாகும்படி தேவன் சொல்கிறார், which happened to me. என கேட்கிற, ஏன் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, these things happen in your life for somebody. யாரோ ஒருவருக்கு பயன் தரும்படியாய். சோர்ந்து போக வேண்டாம். எனவே நான் சொன்ன வார்த்தை, preach the word. ஆரம்பித்தவர் தொடர்ந்து பேசுங்கள். 13ஆம் வசனம், 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள், ஆனாலும் 14 திருவசனத்தை சொல்ல நான் துணிந்திருக்கிறேன். உங்களுக்கு சம்பவிக்கிற எல்லாமே எதிர்மறையா இருக்கலாம். என்னுடைய வார்த்தை preach the word. திருவசனத்தை சொல்ல துணிந்திருக்கிறேன். இது பெரிய கஷ்டம். எதிர்மறையான சொல்லக்கூடாத பாடுகள், அது எப்படி துணிச்சல் வரும்? அதான் சொன்னேன், he gives the source, he gives the strength. அதாவது உபகரணங்களையும் கொடுக்கிறார், பலனையும் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, preach the word. மூன்றாவது, அவரை பேசுங்க. அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்துல. 13ஆம் வசனம், திருவசனத்தை சொல்லும்படி. அதுக்கு முந்தின வார்த்தை, கர்த்தருக்குள் திறன் கொண்டு திருவசனத்தை. இன்னைக்கு உங்க சொந்த காரியங்களை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரசங்க பீடம் ஒரு பணம் சம்பாதிக்கும் இடமா மாறிவிட்டு, இவன் தொலைக்காட்சி கூட ஏகப்பட்ட விளம்பரங்கள், அதை செய்கிறோம். அன்பானவர்களே, ஒரு 2000 தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை வளர்த்தாளாக்கிறோம். இன்னைக்கு சபைகளை கட்டுகிறோம், சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஊழியர்களை உருவாக்குகிறோம். மாசத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு பல காரியங்களை செய்கிறோம். அதாவது எங்களுடைய கிளை ஊழியங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறோம். மாதந்தோறும் ஒரு சின்ன உதவிதான். நான் சொல்ல வந்த வசனம் அதல்ல, preach only Christ. விளம்பரங்கள் வேண்டாம். இன்னைக்கு விளம்பரங்கள் தான் ஊழியமா இருக்கிறது. இல்லை, ஊழியம் செய்யுங்கள், விளம்பரங்கள் தானாய் வரும். நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது Christ should be preached. ஒரு 3 காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அதுக்கு தேவை God's pronouncement. தேவனுடைய வார்த்தை தேவை, இந்த இடர்களை சந்திக்க வேண்டுமானால். 2வது, God's promises. 3வது, God's power. திரும்ப சொல்லுகிறேன், God's pronouncement. அவருடைய வார்த்தை தேவை. 2வது, அவருடைய வாக்குத்தத்தம் தேவை. அவருடைய வாக்குத்தத்தம் தேவை. 3வது, அவருடைய வல்லமை தேவை. பாட்டு பாடுறதில்லை, அவருடைய வல்லமை. இதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார். மார்க்கு 9:24. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு மிகுந்த சத்தமிட்டான். ஒரு தகப்பனுடைய ஜெபம். அவன் பிள்ளை தண்ணீரிலும், அதாவது தீயிலும் அநேக தரம் அந்த பிள்ளை அவனை தள்ளுகிற அசுத்தாவி. அவன் சொன்னான், நீ ஏதாயும் செய்யக்கூடுமானால் எங்கள் மனதிறங்கி எங்கள் உதவி செய்யும். ஆண்டு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் ஆகும். அதுக்கு தகப்பன் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த இடர்களை சந்திப்பதற்கு பலன் இல்லை, ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு பலன் இல்லை, அழுத்தங்களை சந்திப்பதற்கு பலன். திரும்ப சொல்லுகிறேன், இதற்கு சரீர ஆரோக்கியம் முக்கியம் இல்லை. இட்ஸ் நாட் தி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்.
யூ நீட் சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஆரம்பத்தில் சொன்னது போல வார்த்தை, வாக்குத்தத்தம், வல்லமை, இது மூன்றுதான் கர்த்தருடைய அந்த வாழ்க்கையின் இடர்களை மாற்ற முடியும். கடைசியாக நான் சொல்ல வந்த வார்த்தை ஃபுல்ஃபில். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இடர்கள் வரும், ஆனால் இடர்கள் மத்தியில தேவ நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபுல்ஃபில். அங்கே ஒரு உதாரணத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு எஜமான். அந்த ஊழியன் சொல்லுகிறான், அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் மந்தையை உழுது வயலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறையை கட்டி கொண்டு போஜனம் பண்ணும் என்று சொல்லுவானோ? அதற்கு அவன் சொன்னான், அப்படி அவன் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்ப தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், நீங்களும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்யுங்கள். அதாவது அதனுடைய கருத்து என்னவென்றால், நான் எனது, என்னுடைய, என் சுகம், என் பலன், என் ஆரோக்கியம், என் வாழ்க்கை, நாட் ஐ பட் கிரைஸ்ட். இதுதான் இயேசு செய்தான். நீண்ட தூர பிரயாணம், களைப்பு, அசதி, பசி, ஆனால் அவனுக்கு முன்பாக போதனை வைக்கப்பட்ட போது ஆதியாகமம் 24 அவன் சொன்ன வார்த்தை, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னமே புசிக்க மாட்டேன். நான் சொல்ல வந்த குறிப்பு, ஃபுல்ஃபில் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். அது நிறைய இடங்கள் வரும், எனக்கு வந்தது, வந்து கொண்டு தான் இருக்கிறது. எதை செய்கிறேனோ அதை செய்யக்கூடாது. நல்ல ஒரு பிரேக். அது இழப்பா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், மன அழுத்தங்களா இருக்கலாம், ஒரு பிரிவா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, ஃபுல்ஃபில் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். அதுல ஒரு வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, அது புரியுமா தெரியல. 8ஆம் வசனம், நான் கட்டளையிட்டவைகளை வேலைக்காரன் செய்ததற்காக, தமிழ் பைபிள்ல உபகாரம் செய்வான். அவர் நமக்கு நன்றி சொல்வதல்ல, நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இடர்கள் தான், பட் பி தேங்க்ஃபுல். அந்த வார்த்தை படிக்கங்களுங்க. எஜமான் வேலைக்காரனுக்கு உபசாரம் செய்வானோ? இப்படி செய்ய மாட்டான். நீங்க நன்றி, இடர்கள் தான், பட் சே பிரைஸ் தி லார்ட். அது கடினம். இட் cannot be, but it can. அது முடியாது, ஆனால் செஞ்சு பாருங்க. நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, எஜமான் வேலைக்காரனை பார்த்து உபகாரம் செய்வானோ? செய்ய மாட்டான். நீங்க செஞ்சு பாருங்க, மேலான மகிமையான ஒன்றை பெறுவீர்கள். ஒரே வார் சொல்லுங்க, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன். இடர்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு. விசுவாசியுங்கள், தேவ நோக்கத்தை வாழ்க்கை நிறைவேற்றுங்கள். இடர்கள் வரும், ஆனால் அந்த இடர்கள் மத்தியில, அதுதான் சொன்னேன், லைஃப் ஹஸ் ஆல்வேஸ் ஹார்ட் திங்ஸ். வாழ்க்கையே ஒரு கடினம். கடினமான காரியங்களை நம்பர் 1 ஃப்ளீ. நீங்களாக பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்ள வேண்டாம், விலகிறங்கள். நம்பர் 2 ஃபேஸ் இட், இதை சந்தியுங்கள். நம்பர் 3 அந்த இடர்கள் உண்டாக்குற மக்களுக்காக ஜெபியுங்கள், forgive them. 4 விசுவாசிகள், என்னையும் தேவன் இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வெற்றி வேந்தனாய். அழிந்து போகிற பொண்ணுதான், ஆனால் பொண்ணை போல ஃபெய்த், விசுவாசிப்போம். அடுத்தபடியாக ஃபுல்ஃபில், தேவனுடைய நோக்கம், எஜமானுடைய நோக்கம் என்று ஒரு உடைக்கால உருவாக்க விரும்புகிறார். எனவே இடர்கள் மத்தியில், ஏமாற்றங்கள் மத்தியிலும் விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்கு இடர் உண்டாக்காதபடிக்கு விலகி இருப்போம். அப்போ கடினமான காரியங்கள் லகுவாய் மாறும், இடர்கள் மாறும், இன்னல்கள் தீரும். அலையலையாய் புயல் வந்தாலும் தேவன் வழி திறப்பார், ஒரு புதிய பாதை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இடர்கள் வரும், அந்த இடர்களை மேற்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய பாடத்துக்காக நன்றி. தொடர்ந்து பலன் தார், கிருபைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே,
இடர்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அது யார் மூலமாய் வரலாம்? கணவன் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், பெற்றோர் மூலமாய், ஊழியன் மூலமாய், தலைவர்கள் மூலமாய் வரலாம். Be bold. Be faith. Face it. Have a faith in God. Fulfill God's plan in your life. God bless you. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னார் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னார் எல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கும். நீங்க பாடுறீங்களா? வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம்
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.